நாம சாகர் அப்படின்னு பண்ணுறதுக்கு ரொம்ப ஒத்துன்றது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த இதுக்காக தான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா அது அவருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த கோயிலுக்கு அவரே திடீர்னு வந்தார். நான் இங்கே வந்து ஒரு நாள் உபன்யாசம் பண்ணணுன்னார். அதை வந்து போன வருஷம் அவரோட 60 பூர்த்தியான டைத்தில் அப்பயும் சொன்னார், கண்டிப்பாக உங்கள் கோயிலுக்கு வரணும், கண்டிப்பாக வந்துடுறேன். அது ஞாபகம் வச்சுன்னு இந்த வருஷம் இங்கே டைம் கிடைச்சதுனால வந்து பண்ணியிருக்கார். நம்ம அவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவரோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து நாம சங்கீதத்தை பாடி அதோட அந்த அளவுக்கு அவர் நம்ம கூட்டின்னு போயிடுவார். ஏன்னா டிவோஷன் எப்படின்னா டிவோஷன் அண்ட் லவ், அது ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம பகவான்கிட்ட போக முடியும். இந்த லவ் வர்றதுக்கு இந்த நாம சங்கீதம் ரொம்ப, இந்த நாம சாகர்னு வச்சுருக்கார். சாகர்னா கடல், அது மாதிரி அவ்வளோ நாமம் இருக்குது பெருமாளுக்கு. அது எல்லாத்தையும் பாடுவார்னு நினைக்கிறேன். அது எப்படி பேர் வந்ததுன்னா, என்னோட பொறுத்த வரைக்கும் நாம சாகர்ன்றது கடல் அளவுக்கு பெருமாளுக்கு அவ்வளோ இது இருக்குன்றதுனால அதை வச்சு அவர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அதை கேட்டு ரசிப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீநாத் சுவாமிகள் வந்து அவருக்கும் இந்த கோயிலுக்கும் முன்னாடி இருந்த தொடர்பை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுவோம். நமஸ்சபாயை சாத்தியக்ஷாயை சபாயாமஸ்யாம் அலங்கிருத்தவதாம் வித்வத்வரேண்யः அனூச்சானாः தர்மசாஸ்திர பரிபாலன நிரதாः நாமசங்கீர்த்தன சாம்ராட் இத்தியாதிக்கம் பிருது பாஜமானாः ஸ்ரீ விட்டல் ராஜ் மகாராஜः इति नाम्ना सुप्रसिद्धः अस्मिन् देवालये श्री वेदान्तदेशिक देवस्थान निर्वाहक आयोजकेन अद्य करिष्यमाणः वेदवाक् इति नाम्ना संस्कृते इति वक्तुं चेत् वेदवाक् एव भगवतः नाम्ना सागररूपेण अद्य वितरतुम् आगतवद्भ्यः महाराजः देवस्थान पक्षतः मम पक्षतः धन्यवादं व्याहरामि. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச, நாம் அவரை சொல்லி தெரிஞ்சுக்குவானா, நான் பேசுறதுனால இன்றைக்கி எல்லாரும் என்ன தெரியும் அப்படி வச்சுக்கலாமே தவிர, இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கும் இவரை வர வைத்தது எம்பெருமான். ஏன் அப்படின்னா, இவர்களுடைய பூர்வஜராக இருந்த ஸ்ரீ பிரம்மஸ்ரீ அனந்தராம சாஸ்திரிகள் அவர்கள் இங்கே வந்து ஒரு காலத்திலே பெருமாளை மங்களாசாசனம் செய்து அடுத்த ஒரு 2 நாட்களிலே ஒரு 10 ஸ்லோகம் எழுதி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தது அப்படின்னு. அதை வந்து தேவஸ்தானத்திலே 1975வது சம்பரோக்ஷண மலரில் முத்திரணம் பண்ணி இந்த பெருமாளுடைய சுப்பிரசித்தம் என்ன அப்படின்றத அந்த 10 ஸ்லோகத்தில் பஜே ஸ்ரீனிவாசம் அப்படின்ற ஒரு 10 ஸ்லோகத்தினாலே ரொம்ப அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அவர் அருளி செய்தது அதனுடைய சார்த்தக்கியம், அந்த நாமத்தினுடைய பெருமையை யாராவது சொல்லணும் இல்லையோ, அவருக்கு அவகாசம் இல்லை, அவருக்கு வந்த சந்ததியில் சொல்லணும் இல்லையோ. அது வந்து இன்றைக்கி சுவாமியினுடைய ஒரு திவ்ய வாக்குனால் நமக்கு அந்த ஒரு இது நமக்கு இந்த சன்னிவேஷத்திலே கிடைச்சிருக்கு. அது வந்து எம்பெருமானுடைய சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலும் அவருடைய ஒரு பரவ கிருப்பையினாலும் நமக்கு இந்த ஒரு வாக்கியம் என்று சொல்லக்கூடிய தடுகுட்டம் பரவாதார் என்று ஆழ்வார் அருளி செய்தார். அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாம் இன்று அதிலே மகிழ்ந்து திளைத்து நாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று தேவஸ்தானத்தினுடைய சார்பாக பிரார்த்திக்கிறேன். ராம 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 புண்டலீக வரத जानकी कांत स्मरणो जय जय राम राम जय सद्गुरु महाराज की जय समस्त संत मंडली की जय अंजनेय मूर्ति की जय नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाला हरे जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाला हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाला हरे ओम
नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे जय गोपाल हरे गोविंद हरे जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद जय सद्गुरु महाराज की जय अतंतरि जाय 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 धरि सद्गुरु चे पाय धरी सद्गुरु के पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु चे पाय अतांतरी जाय अतांतरी जाय अतांतरी जाय 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 धरी सद्गुरु के पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु चे पाय अतांतरी जाय अतांतरी जाय अतांतरी जाय 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 धरी सद्गुरु के पाय धरि सद्गुरु चे पाय धरी सद्गुरु के पाय पाचरि केले कोटि अन्याय पापजरी केले कोटी अन्याय पाचरि केले कोटि अन्याय पापजरी केले कोटी अन्याय हरतिले सद्गुरु माय हर दिले सद्गुरु माय अतांतरी जाय 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 धरी सद्गुरु ते पाय अतांतरी जाय अतांतरी जाय अतांतरी जाय 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 धरी सद्गुरु ते पाय अतांतरी जाय अतांतरी जाय अतांतरी जाय 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 धरी सद्गुरु ते पाय यह मुखी नाही नामस्मरण मुखी नागी नाम स्मरण यह मुखी नाही नामस्मरण या मुखी नागी नाम स्मरण जन्मुनी केले काय मुनी केले काय जन्मुनी केले काय मुनी केले काय जन्मुनी केले काय मुनी केले काय जाय 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 धरी
ದಾಸ ತುಕಾಮಣಿ ದಾಸ ತುಕಾಮಣಿ ನಾಮಸ್ಮರಣ दास तुकामणे दास तुकामणे दास तुकामणे नाम स्मरण ಭಿಕ್ಷಾಮ ಗುಣಿಕಾಯ श्याम गुणगाय सदा हरि गाय 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 गरीब गुरु से पाय अता तरी गाय अता तरी गाय अता तरी गाय 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 गरीब गुरु से पाय अता तरी गाय अता तरी गाय अता तरी गाय 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 गरीब गुरु से पाय பாடுவோமே பேரானந்தமுடனே पढ़ो में पेरानंद मुड़ने பாடுவோமே பேரானந்தமுடனே पढ़ो में पेरानंद मुड़ने சத்குரு பாதமல் சூடிடுவோம் सद्गुरु पादमल चूड़िड़वो சத்குரு பாதமல் சூடிடுவோம் सद्गुरु पादमल चूड़िड़वो கூடியாடி கொண்டாடிடுவோம் ओडियाड़ी कोंडाड़िड़वो ஆடி பாடி கொண்டாடிடுவோம் आड़ी बाड़ी कोंडाड़िड़वो குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் गुरुनाथा गुरुनाथा என்று கூவிடுவோ நான் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்த முடனே குரு பாதமன சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோ சுந்தரும் அணைக்கும் மண்ணை அறிவிலாது அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தரு எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் சுந்தரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி படிவுலாவும் என் குருநாதன் வாடி வாடி குருநாதன் வாடி வாடி பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்த முடனே சத்குரு பாதமன சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோ जय सद्गुरु महाराज की समस्त संत मंडल की जय बोल राजा रामचंद्र भगवान की जय पदन सुखस्य रसाला पदन सुगास्तर साला पदन सुखस्य रसाला आराघव पदन सुगास्तर साला राघव पदन सुखस्य रसाला आराघव पदन सुगास्तर साला राघव सर्वांगी तनुसु नीले सर्वांगी धनुलीला
रामचंद्र भगवान की जय बोल वृंदावन विहारी लाल की जय कण्णा नीवाराई मणिवण्णा नीवाराई कण्णा नीवाराई मणिवण्णा नीवाराई आदि मूल में कुळंदाई कण्णा नीवाराई आदि
बिहारी लाल की तिरुपति वेंकटरमण ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣಾ ವರುಣ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣಾ ವರುಣ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಬಟ್ಟಿ ಕಾಸಿಕೆ ನೀಡುವ ಕೈಯ ಮೋಸಗೋಗುವನಲಯ್ಯ ಬಟ್ಟಿ ಕಾಸಿಕೆ ನೀಡುವ ಕೈಯ ಕೇಸು ಮಗಿವ ಕಾರಣಯ್ಯ ನಮ್ಮ ಕೇಸಕ್ಕೆ ಅಯ್ಯ ತಿಮ್ಮಯ್ಯ ರಂಗಯ್ಯ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ विनाशिनी स्थान हरिपादोदकवे पान पाप विनाशिनी स्नान हरिपादोदकवे पान पाप विनाशिनी स्नान हरिपादोदकवे पान पान पाप ताप निदान नम पुरंदर विठलन ध्यान ध्यान ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ बोला पुंडली गवरद विठ्ठल पांडुरंग 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 विठ्ठलाय रे पंढरीनाथ
पतित पावना दीनदयाल पावना दीनदयाल ओ विठ्ठल विठ्ठल पांडुरंग 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 त्रिभुवन रूपा विश्वस्वरूप त्रिभुवन रूपा विश्वस्वरूप स्वरूप भव भयतापा हरति पापा भारती भव भयतापा हरति पापा भवभयता भारती बाबा रुक्मिणी कांता रूपानंद निगादा रूपानंदा जननी जनक तुझी भावक लेना जननी जनक तुझी मावगले ओ विठ्ठल हरी राया विठ्ठलाये विठ्ठल पांडुरंग 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 चंद्रभागे तिरुभाविटेवरि चंद्रभागे तिरुभाविटेवरि करकटावरी रंगशिलेवरि महाद्वारी गरुड़ भागिरी विनवीनाथ जनार्दन स्वामी ओ विठ्ठल विठ्ठल पांडुरंग 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 विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग नाम घेन गहरी वैकुंठ पंढरी नाम घेन गहरी वैकुंठ पंढरी नंद तो श्रीहरी पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग भीमरचे
पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग चरणावरी माता नरहरी ठेविला जनावरी माता नरहरी ठेविला हृदयी बिंबळा पांडुरंग हृदयी बिंबळा पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग पंढरीनाथ महाराज की विठ्ठल 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 माझ्या विठ्ठल पांडुरंग 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 विठ्ठल 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 माझ्या विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल विठ्ठला विठ्ठल विठ्ठल विठ्ठला माझ्या विठ्ठल पांडुरंग पांडुरंग विठ्ठल 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 गजरी अवघी दुमदुमली पंढरी अवघी दुमदुमली पंढरी होतो नामाच्या गजर होतो नामाच्या गजर दिंड्या पताकाचे भार पांडुरंग विठ्ठल 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 निवृत्ती ज्ञान देव सोपाने अपार वैष्णव जन पांडुरंग विठ्ठल विठ्ठल हरि कीर्तनाची दाटी हरि कीर्तनाची दाटी चौका मेला गाली मिटी चौका मेला गाली मिटी पांडुरंग विठ्ठल 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 माझ्या विठ्ठल पांडुरंग
भक्त मानस निवासा जय जय श्रीनिवास जय जीवताभा जय जय श्रीनिवास நாராயண தீர்த்தர் அருமையான ஒரு தரங்கத்தில் சொல்றார். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பயக்காரண விநாசா. சில பேருக்கு அகாரணமான பயம் இருந்துட்டே இருக்கும் மனசுல. அது கொஞ்சம் வயசாயிடுத்துன்னா நிறையாவே இருக்கும். எல்லாரும் இருந்தும் கூட நமக்கு ஒரு தனிமை தெரியும், பயம் தெரியும். இந்த பயத்துக்கு மாத்திரம் மருந்தே கிடையாது. இத போக்குறவனாம் பெருமாள். பய காரண விநாச மூலமா ஒண்ணு இருக்கு. அந்த மூலம் நிவர்த்தியாகும். அப்பதான் தற்காலிகமா வந்துட்டு போற பயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அது மாத்திரமல்ல, துருவ விபூதி தான விசக்ஷணா. லௌகிகமா ஒரு அர்த்தம், பாரமார்த்திகமா ஒரு அர்த்தம். லௌகிகமான அர்த்தம், பாரமார்த்திகமான அர்த்தம். துருவ விபூதி அப்படின்னா சாஸ்வதமான வைகுண்டம். சரணாகதி பண்றவாளுக்கு வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். லௌகிகமானது நமக்கு என்னென்ன சாஸ்வதமான ஐஸ்வர்யம், விபூதி. நாம் சௌக்கியமா இருந்தா போருமா? புள்ள இருக்க வேண்டாமா? நாம் சௌக்கியமா இருந்து புள்ள பேரெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நம்ம விட சௌக்கியமா இருக்கு. அப்படிதான் ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கிறா. ஒவ்வொரு அப்பாவும் என்ன நினைக்கிறார்? நம்ம விட நம்ம குழந்தைகள் சௌக்கியமா இருக்கு, கவலை இல்லாமல் இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், அவன் கஷ்டப்படாத அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிடணும், இப்படிலாம் நினைக்கிறார். இன்னொரு அதிகமாக போக தர்மத்தை மறந்து கூட சேர்க்கிறார். தர்மத்தை கூட மறந்து சொத்து சேர்க்கிறார். ஏன் சேர்க்கிறார்னா குழந்தைகள் சௌக்கியமா இருக்கு. நம்முடைய சாமர்த்தியத்திலேயா சௌக்கியமா இருக்க முடியும்? பெருமாளுடைய கிருபையில தான் சௌக்கியமா இருக்கு. துருவ விபூதி தான விசக்ஷணாங்கிறார் நாராயண தீர்த்தர். அதனால அன்னைக்கு நமக்கும் பெருமாளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சும்மா மிஷின் மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடாது. பக்திச்சேன் நவலக்ஷணான்னு பிரகலாத சுவாமி 9 விதமான பக்தியை சொல்ற. யாருக்கு எதுல ருச்சியோ அவ அதுல பண்ணணும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 9 விதமான பக்தி இருக்கு. இது படி இல்லை. இது பண்ணிவிட்டாது, அது பண்ணிவிட்டாது, அது பண்ணிவிட்டாதுன்னு படி இல்லை. யாருக்கு எது ருச்சியோ அது. சில பேருக்கு ஸ்ரவணத்தில் ருச்சி இருக்கும், ஸ்ரவணம். கீர்த்தனம், கீர்த்தனத்தில் ருச்சி. சில பேர் இப்படி ஏகாந்தமாக உட்கார்ந்துன்னு எப்போதும் தியானம் பண்ணிகிட்டே இருப்பார், ஸ்மரணம். பாத சேவனம்னு சரண சேவை. இல்லது பாதோஸ்ய விஸ்வாபூதானின்னு ஜெகத்தே பகவானுடைய சரணம். உலகத்துக்கு நாம் பண்ணக்கூடிய உபகாரமே பெருமாளுக்கு பண்ற சேவைன்னு வியாக்கியானம். பாதசேவனம், அர்ச்சனம், நல்ல புஷ்பங்கள் எடுத்து தினசரி அர்ச்சனை பண்ண. காம்பை நீக்கிவிட்டு சந்நிதிக்கு வரும்போது வெறுங்கையோ ரிக்தஹஸ்தேன நோபேயாது ராஜானம் தெய்வதம் குரு. வெறுங்கையோட வரக்கூடாது. ஏதாவது 2 புஷ்பம், 2 துளசி, 2 பழம், 2 திராட்சை,
இப்படி சமர்ப்பணம் பண்ணாமல் வெறுங்கையோடவே மொட்டையாக போய் நிற்கக்கூடாது சந்நிதி. அர்ச்சனம் 2 புஷ்பத்தையாவது எடுத்துகிட்டு வந்து சமர்ப்பிக்கணும். அர்ச்சனம் வந்தனம் ஒன்றும் வேண்டாம், சேவிச்சுண்டு சேவிக்க சேவிக்க அகம்பாவம் குறையும். அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். சந்நிதிக்கு வந்தால் சின்ன காரியம் பெரிய காரியம்னு பார்க்கவே கூடாது. ஏன்னா சந்நிதியில் வந்து ஒரு துரும்ப ஒரு இடத்தை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு கூட பாக்கியம் வேணும். சந்நிதியில் கைங்கரியம் பண்ணுறது, அதுவும் பெருமாளையே தொட்டு திருவாராதனம் பண்ணுறதா இருந்தால் எப்பேற்பட்ட பாக்கியம், எத்தனை ஜென்மால புண்ணியம் பண்ணியிருக்கு. நாம் எட்டி நின்று சேவிக்கிற நமக்கே இப்படி இருக்கு, தொட்டு சேவிக்கிற வாழ்க்கை என்ன பாக்கியம். அந்த பெருமாள் நமக்குங்கிற எண்ணம் வரணும். நம்ம பெருமாள் நாம் கோவில் கட்டி இது மாதிரிலாம் கோவிலை கட்டி எந்த ஜென்மாவில் பண்ண போகிறோம்? யாரோ மகானுபாவன் கட்டி வச்சிருக்க. இந்த சர்வ சுதந்திரமாக பெருமாளை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு பெரிய லாபம் என்னன்னா பெருமாளை தொடர்றது தான் லாபம். சந்நிதி ஒண்டி சுத்தமாக இருந்தால் போருமா? வெளியிலெல்லாம் எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்கு. நான் திருவனந்தபுரம் ரொம்ப வருஷம் முன்னாடி போன போது பெருமாள் பத்மநாப சுவாமியை சேவிக்க போன போது பார்த்தேன், பிரமிச்சு போயிட்டேன். எவ்வளவு பெரிய கோவில், ஒரு குப்பை தேட முடியாது உங்களால், ஒரு குப்பையை தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கிளியராக இருக்கும். எப்போதும் 10 பேர் நின்றுட்டே இருப்பா, சுத்தம் பண்ணிட்டே இருப்பா. அப்போ தான் நினச்சேன், கோவில்னு ஒன்று இருந்தால் இது மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு பத்மநாப சுவாமி கோவிலை பார்த்து நினச்சேன். அது மாதிரி அப்படி தான் இருக்கணும். இப்போ கோவில் இங்கேயே சந்நிதிக்கு வரோம், செல்ஃபிஷாக வரோம், சேவிக்கிறோம், போகிறோன்னு இருக்கக்கூடாது. 2 குப்பை இருந்தால் எடுத்து போடணும், இடத்த சுத்தம் பண்ணணும். சந்நிதியில் மாத்திரம் கெஞ்சரார் தாசர்வாள் புரந்தரதாசர், எனக்கு சந்நிதி தாசன மாடிக்கோ என்ன, தாசன மாடிக்கோ என்ன, சுவாமி சாஷிர நாமத வெங்கடரமண, தாசன மாடிக்கோ என்ன. கெஞ்சரார் என்னை கைங்கரியத்தில் நியமிச்சுக்கணும், உத்தரவு பண்ணணும், சேவைக்கு பாக்கியம் பண்ண. அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். ஏதாவது ஒரு விதத்தில் பகவானோடு நமக்கு சம்பந்தம் இருக்கணும். 9 விதமான பக்தி, அதில் கீர்த்தனம் சிரவணம். இப்போ நான் பாடுறேன், நீங்கள் கேட்குறேன். பெருமாளுக்கு நாம் பண்ணுற சேவை இன்னைக்கு சேவை, கீர்த்தனமும் சிரவணம். இந்த பெருமாளை ரொம்ப வருஷமாக இந்த பெருமாள் உத்தரவு பண்ணிகிட்டே இருக்கார் இங்கே வரணும்னு. நம்ம சேஷாத்ரி தான் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுகிட்டே இருப்பார். நான் வரேன்னு சொன்னேன். ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் வந்து சேவிச்சுட்டு போனேன். இந்த டிசம்பர் மாதம் அவசியம் வரேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சொன்னபடி பெருமாள் சந்நிதியில் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி, இப்போ நீங்களாம் வந்து கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். பெருமாள் சிரவணம் பண்ணுறார், நம்ம பஜனை பண்ணுறோம், பெருமாள் சிரவணம் பண்ணுறார், கட்டாட்சிக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இங்கே சுவாமி தேசிகருடைய சந்நிதி பிராச்சீனமான சந்நிதி, 400-500 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி. இதில் பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருக்கும் சத் சங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பெருமாளுடைய ஒரு கிருபா கட்டாட்சம் எல்லா பக்தாளுக்கும் எப்போதும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி தாண்டி விடலாம், கடல் தாண்டி விடலாம், சாரமட்ட சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமட்ட சம்சார கடலை தாண்ட வேண்டியே
மங்களோ ஸ்ரீவத்ச பொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதா அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த வகையில எல்லோருமே இந்த சங்கீத உற்சவத்துல தங்களை மெய்மா அப்படிதான் இருக்கணும்ன்ற ஆழ்வார். பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா தங்களை மறந்து எவன் ஒருவன் துள்ளலையோ அவன் பக்தி இல்லைங்கிறான். ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரே ஜனசமுத்திரத்துல இந்த சுவாமியுடையதான ஒரு அற்புதமான வைபவம். திரண்டழு தழமழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுரும்பிருண்டு குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மரங்கள் நின்று மது தாரகை பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் பூந்தும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அப்படிங்கிற ரீதியில சுவாமியுடைய அந்த அற்புதமான அந்த சாரீரத்துக்கு பயங்காதவர்கள் லோகத்துல யாராவது இருக்காங்கன்னா கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் அப்படின்னு ஆழ்வார். அந்த மாதிரி கண்ணுக்கினியன கண்டோம், காதுக்கினியன கேட்டோம், எல்லீரும் வாரீர், எல்லாரும் வந்து இந்த வைபவத்துல கலந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பெருமை. அதுதான் சுவாமி சாதித்தபடிக்கு பகவானுக்கு நாம் செய்யக்கூடியதான ஒரு சேவையோ வேதவித்யோ திவேதி வேதமஸ்துர்யான்னார் ஸ்ரீரங்கி ஈர்த்தயே